டீ, காஃபி, லிக்விடான இந்த மாரி பொருட்கள் எல்லாமே எதுக்காக சாப்பிடுவாங்க அப்படின்னா, டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிடுவாங்க. யாரும் இத வந்து பசிக்காக சாப்பிட மாட்டாங்க. எடுத்துக்காட்டுக்கு எப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் நல்ல பசியா இருக்கிறான். அப்ப லிக்விடான பொருள் எவ்வளோ குடிச்சிட்டாலும் குடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. குடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு பசி வந்துட்டு ஆறவே ஆறாது. இதே திடமான பொருள்கள் லிக்விட் இல்லாம நீங்க சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்துட்டு, ஒரு நல்ல பசி ஆறும். பொதுவாவே லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாமே டீ, காஃபி, ஜூஸு என்ன ஐட்டம் நீங்க லிக்விடா சாப்பிட்டாலுமே எதுக்காக அப்படின்னா, டேஸ்ட்டுக்காக தான். அது வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா, உங்களுடைய பசிய வந்துட்டு ஆற்றாது. இப்ப டீ, காஃபி நம்மனால ஏன் விட முடியல அப்படின்னு சொன்னா, அது ஒரு சுவையான பொருள். அது நம்ம வந்துட்டு ஒரு பசிங்கிற தேவைக்காக நம்ம சாப்பிடுறதில்ல. நம்ம டேஸ்ட் அப்படின்னு சுவை அப்படிங்கிற ஒரு ஆசை. நம்முடைய ஆசைகளுக்காக சாப்பிடுறோம். இப்போ ஒரு மனிதன் காலையில காலை உணவு சாப்பிடுறான். சாப்பிட்டதுக்கப்புறம் 11 மணிக்கு டீ சாப்பிடுறாங்க. டீ சாப்பிடுற அளவுக்கு பசி இருக்குமா அப்படின்னா இருக்காது. இப்படி சொல்லுவாங்க, "நான் காலையில குறைவா சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு டீ சாப்பிடுவேன்" அப்படிம்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. அவர் எந்த அளவுக்கு குறைவா சாப்பிடுறாரோ அவருடைய தேவை அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த இடைப்பட்ட நேரத்தில அந்த அந்த டீஸ் குடிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. இவங்க வந்து அந்த ஒரு ஆசைக்காக, அந்த ருசிக்காக சாப்பிடுறாங்களே தவிர, இப்ப டீ, காஃபி அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம வெறும் பாலா குடிக்கிறோம். குடிக்கும்போது என்னன்னா, அதில எந்த ஒரு இதுவும் கலப்படம் இல்ல. டீ தூள் கலப்படம் இல்ல, சர்க்கரை கலப்படம் இல்ல. அது ஒரு பால். அதேபோல என்னன்னா, நம்ம டீ, காஃபி இதில வந்துட்டு நம்ம டீ தூள், சர்க்கரைலாம் சேரும்போது என்னன்னா, முழு கலப்படமாக்கப்பட்டு என்னன்னா, ஒரு மசாலா மாரி ஆகுது. மசாலா மாரி ஆகுது அப்டி என்னன்னா, இப்போ ஒரு உணவு இருக்கு. உணவு நம்ம வேக வச்சு சாப்பிடுறோம் அப்படிங்கும்போது, பிளைனா சாப்பிடும்போது அதில எதுவும் கிடையாது. இதே மாரி அந்த உணவுல குழம்பு ஊத்தி சாப்பிடுறோம் அப்படிங்கும்போது, மசாலா பொருளா கன்வெர்ட் ஆயிருது. அதேபோல டீ அப்படிங்கிறது ஒரு பாலா குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது வந்துட்டு எந்த ஒரு மசாலா கலக்கப்படல. அப்போ சர்க்கரை, டீ தூள் கலக்கும்போது என்ன ஆகும்னா, அது ஒரு மசாலாவாக்கப்படுது. அப்ப என்னன்னா, அதில சுவை அதிகமாக்கப்படுது. பொதுவாவே என்ன அப்டின்னா, ஒரு லிக்விடான பொருள் எப்ப சாப்பிடுவாங்க அப்டின்னா, கஞ்சி இது மாரி பொருட்கள் எப்ப சாப்பிடுவாங்கன்னா, ரொம்ப உடம்பு முடியாம படுத்த படுக்கையா இருப்பாங்க. அவங்கனால வந்துட்டு என்னன்னா, திடமான உணவுகள சாப்பிட முடியாது. ரொம்ப கெட்டியான ஃபுட்ஸ வந்துட்டு சாப்பிட முடியாது என்னன்னா வந்துட்டு, அவங்களுக்கு அந்த வாயில அந்த கஞ்சியோ, அந்த ஜூஸ் ஐட்டமோ வாயில வைக்கும்போது அதக்கி அதக்கி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவாங்க. அது முறையான முறையில ஜீரணமாயிரும். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இப்ப இந்த மாரி பொருட்கள சாப்பிடும்போது, சுவை அதிகமாக இருக்கும் அந்த லிக்விடான பொருள்ல. 2வது அந்த உடம்பு முடியாதவங்க வாயில வச்சாங்கன்னா ரொம்ப நேரம் வச்சுட்டே இருப்பாங்க. உள்ள போகாது. நம்ம அப்படி கிடையாது. வாயில வச்சதுமே உடனே முழுங்கிருவோம். அப்ப என்னன்னா ஒரு 10 எம்எல் டீ வந்து வாயில ஊத்துறோம், ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னா 10 எம்எல்லையும் நம்முடைய சலைவா அந்த உமிழ்நீர் வந்து கலக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த எல்லா பொருட்களும் வந்து என்னன்னு சொன்னா முழுமையானது வாயிலே ஜீரணிக்கப்படுமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதேபோல ஒரு உணவு சாப்பிடுறோம். உணவு சாப்பிட்டா உதடுகள்ல படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நாவுகள்ல அதிகமான நேரம் தங்கும். ஆனா நம்ம ஜூஸ் ஐட்டம் குடிக்கும்போது உதட்டுல வந்து படர வாய்ப்பு ரொம்ப குறைவு. டம்ளர் வச்சு குடிப்போம். குடிக்கும்போது என்னன்னா உதடுகள் அதிகமா படாது. 2வது வாயில வச்சு நம்ம முழுங்கிருது. உணவு பொருளா இருந்தாலும் வாயில போட்டு அசைப்படும்போது உதடுகள்ல படும். ஏன் உதடுகள்ல படணும் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு உணவு பொருளும் உதடுகள்ல படும்போது தான் என்ன ஆகும்னு சொன்னா, மண்ணீரல் அப்படிங்கிற உறுப்புக்கு எனர்ஜி கிடைக்கக்கூடியதா இருக்கு. அப்ப என்னன்னா நம்ம ஜூஸ் ஐட்டம் குடிக்கும்போது உதடுகள்ல படுற மாரி குடிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. 2வது வேகமா முழுங்கிருவோம். இப்ப என்னன்னா டீ, காஃபி நம்மனால ஏன் விட முடியல அப்படின்னு சொன்னா, ஒரு காரணம் என்னன்னா சுவை. 2வது வந்து நமக்கு ஆசை. அதாவது நம்ம குடிச்சிட்டே இருக்கணும். அந்த சுவைய வந்து திரும்ப திரும்ப அனுபவிக்கணுங்கிற சுவைக்காகவும், அதன் மீது ஒரு அளப்பரிய ஆசை. ஏன் ஆசை நிறைவடையல அப்படின்னு சொன்னா, நம்ம முழுமையா டீய குடிக்க முடியாது. ஏன்னா, அத வாயில வச்சதும் நம்ம அப்படியே முழுங்கிருவோம். அப்ப அதோட சுவை வந்து முழுமையா நம்மளுக்கு கிரகிக்கப்படுவதன் காரணமா, திரும்ப திரும்ப அந்த நோய் சுவை தேவைப்படுது. இப்ப இதே ஒரு உணவு பொருள் நீங்க சாப்பிடுறீங்க. ஒரு பிரியாணி சாப்பிடுறீங்க. ஏதாவது ஒரு உணவு ஏதோ ஒரு தக்காளி சாப்பாடு சாப்பிடும்போது, அது ரொம்ப நேரம் வாயில தங்கும்போது, அடுத்த தடவ நீங்க தக்காளி சாப்பாடு சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா, அத சாப்பிடும்போது முறையா, பொறுமையா சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா, அத அப்படிதான் சாப்பிட முடியும். வேகமா முழுங்கிற முடியாது. டீ, காஃபியும் நம்ம வேகமா முழுங்குறனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, நம்ம முழுமையான அந்த சுவை கிரகிக்கப்படாதன் காரணமா என்ன ஆகுதுன்னா, நம்மளை நம்மளால விட முடியல. இதுதான் காரணமா இருக்கு. 3வது என்ன அப்படின்னு சொன்னா வந்துட்டு, நம்ம பொதுவாவே என்னன்னா மசாலா பொருட்கள் சார்ந்த உணவுகள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மாரி மசாலா சார்ந்த உணவுகள். இப்போ குழம்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, குழம்புங்கிறது மசாலா தான். ஏன் மசாலா அப்படின்னு சொன்னா, பொதுவாவே உணவுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு, குறைவான மசாலாவுடையதா இருக்கணும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, குழம்பு அப்படிங்கிற பேர்ல அதிகமான மசாலா கலந்து, ஒரு முறையில்லாத முறையில செய்யும்போது என்னன்னா, அது அதிகமான என்னன்னு சொன்னா சுவை அதிகமாயிருது. நம்ம இரைப்பையினால ஜீரணிக்கப்பட முடியாது. இப்ப ஜீரணிக்கப்பட முடியலன்னா என்ன ஆகும்னா, வயித்திலேயே அந்த பொருள் தேங்கும். எப்ப அந்த வயித்துல பொருள் தேங்குதோ, ஒரு ஹீட் எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ்ல நம்ம சாப்பாடு போட்டு வைக்கிறோம். 1 நாள், 2 நாள் மறந்துர்றோம். அதோட வேலிடிட்டி என்னன்னா, ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் தாங்கும். நம்ம ஒரு 2 நாள், 3 நாள் விடும்போது, அது வந்து கெட்ட கேஸ் உருவாக்கப்பட்டு, தொறக்கும்போது பயங்கரமா ஸ்மெல் வரும். நம்ம இரைப்பையில என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம் தங்கணும். அதுக்கு அதிகமா தங்கும்போது என்ன ஆகும்னா, அது வந்து ஹீட் எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். இப்போ நம்ம இரைப்பையில ஹீட் இருக்கு. இப்ப நம்ம டீ ஏன் இப்ப ஆசைப்படுறோம் அப்படின்னா, அது டீங்கிறது என்னன்னு சொன்னா, நமக்கு ஹீட்டா தான் இருக்கு. ஏன்னா, அதுல அதிகமான மசாலா பொருட்கள் இருக்கு. ரொம்ப சூடாவும் இருக்கு. அப்ப என்னன்னா, அதுல மசாலா அதிகமா இருக்கும்போது, நம்முடைய ஹீட் இருக்கு. நமக்கு அதே உணவு தான் நமக்கு தேவைப்படுது. ஒரு மனிதன் எந்த உணவு வந்து விருப்பப்படுறானோ, அவனுடைய இயற்கை அதுக்கு தகுந்த மாரி தான் இருக்கும்.
ஒரு மனிதனுக்கு என்ன ஆசையா இருக்குன்னா, கூலிங்கான வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படின்னா, அப்ப அவர் உடம்புல அது தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தவங்க எனக்கு அதிகமா ஸ்வீட் சாப்பிட்டே இருக்கணும், எப்பயுமே ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, அது மாதிரி உடம்புல இருக்கு. இப்போ டீ சாப்பிடணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்ப அவருடைய வயிற்றுடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா, அதிகமா ஹீட் எனர்ஜியா இருக்கு ஜீரணமாகாதனால. அப்ப அந்த டீ அப்படிங்கிறதும் ஹீட் அதிகமா இருக்கிறதுனால, நம்ம அத வேக வேகமா சுட சுடவே குடிப்போம். வேகமா சூடா குடிப்போம். இதே ஆற வச்சு குடிங்கன்னா குடிக்க மாட்டோம். அதே சமயம் அதுல மசாலா அதிகமா இருக்கனால, டீ தூள் எல்லாம் கலந்த மசாலா இருக்கனால, அந்த உணவுப் பொருள் முறையான முறையில ஜீரணிக்கப்படாது. இப்ப என்னன்னா, நம்மளுடைய அந்த மனநிலைக்கு அது ஒத்துப்போகுது. நம்ம குடிக்கிறோமே தவிர, அது உண்மையான இயற்கை அப்படி கிடையாது. இப்ப நீங்க ஒரு வேளை உணவா டீ சாப்பிட்டு பாருங்களேன். 1 டீ, 2 டீ, 3 டீ சாப்பிடுவாருங்க. அடுத்து உங்களுக்கு டீ சாப்பிடுற ஆசையே வராது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு பொருளையும் நீங்க உணவா எடுத்துக்கொள்ளும் பொழுது, தேவைக்காக எடுத்துக்கொள்ளும் பொழுது, உங்கனால அத நிறைவடையப்படும். எந்த உணவுப் பொருள நீங்க ஆசைக்காக எடுத்துக்கொள்றீங்களோ என்ன ஆகும்னா, அதுலருந்து உங்களால விலகவே முடியாது. அப்ப டீங்கிறது ஒரு நேர உணவா, காலை உணவா 1 டீ, 2 டீ, 3 டீ குடிச்சு பாருங்க. உங்களால அடுத்த நேரம் டீ சாப்பிட முடியாது. டீயோட ஆசை அன்னைக்கு ஃபுல்லாவே விட்டுரும். சொல்லப்போனா அப்படி விட்டே விட்டுருவீங்க. அந்த மாரி ஆயிரும். ஆனா நம்ம அப்படி பண்றது கிடையாது. காலை ஒரு உணவு சாப்பிடுறோம். அப்புறம் டீ சாப்பிடுறோம். இப்படி பண்ணும்போது அந்த டீயோட ஆசைய நம்மளால விட முடியல. அப்போ எந்த ஒரு பொருள் நம்ம எடுக்கணும்னாலும் நம்மளுடைய ஆசை அப்படிங்கிற எடுக்காம, தேவை அப்படிங்கிறதுக்கு எடுக்கும்போது என்னன்னா, நமக்கு அது ஆரோக்கியம் தரக்கூடியதா இருக்கும். டீ விட முடியாத காரணம் 1வது காரணம் என்னன்னு சொன்னா, நமக்கு அது சுவை. அந்த சுவை நமக்கு அந்த சுவைக்காக சாப்பிடுறோம். பசி இருக்கோ இல்லையோ சுவை வேணும். 2வது பழக்கமா இருக்கு. 3வது ஒரு ஆசை. ஏதோ ஒரு ஆசை. அந்த சில பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த யோசிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பொருள் தேவைப்படும். அதுக்கு டீ குடிச்சுட்டே யோசிப்பாங்க. 4வது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு அடிமையாயிட்டோம். என்ன அடிமையாயிட்டோம் அப்படின்னு சொன்னா, அ எனக்கு இப்படித்தான் வேணும். இது மாரி தான் இருக்கணும். அது மாரி நம்ம ஒரு அடிமைப்பட்டதன் காரணமா, ஒரு ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்கோ, ஒரு குறிப்பிட்ட சிந்தனைக்கோ அடிமைப்பட்டதன் காரணமா நம்ம இப்படி ஆயிட்டோம். அப்ப என்ன அப்படின்னா, சில பேர் பால் தவறான பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அ அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வர டீ நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்ப எதுவாக இருந்தாலும் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம தேவைக்கு அப்படின்னு இருக்கும்போது, அது உடலால் ஏற்றுக்கொள்ளப்படும். அது டீ அப்படிங்கிறது ஒரு உணவுக்கு ஒப்பிடும் பொழுது, ஒரு சாப்பாடு இல்ல வேற ஏதாவது உணவு வகைகள் நம்ம சாப்பிடுறோம். பழங்கள் அதுக்கு ஒப்பிடும்பொழுது தரம் குறைவா இருந்தாலும், அத நம்ம உணவா எடுத்துக்கொள்ளும் பொழுது, தேவைக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது, அது உடலால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, அப்படி பண்ணாம அத சுவைக்க எடுக்கணும்னு நம்மளால விடவே முடியாது. கடைசி வரைக்கும் விடவே முடியாது. டீ, காஃபி ஒருத்தர் பழக்கத்த விடணும் அப்படின்னு சொன்னா, அத ஒரு நேரம் உணவா எடுத்து பாருங்க. கண்டிப்பா அத விட முடியும். அதேபோல என்ன அப்படின்னா, நீங்க வெறும் டீ மட்டும் குடிச்சு பாருங்க. உங்களால அப்படி குடிக்க முடியாது. ஏதாவது ஒரு உணவு பொருள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த டீங்கிறது தேவை ஏற்படும். ஏதாவது கூட வேணும். இப்ப என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு ஒரு உணவுங்கிறது தேவைப்படுது. நமக்கு லிக்விடான பொருளுங்கிறது செகண்டரி தான். பிரைமரி அப்படிங்கிறது திடமான உணவுகள். செகண்டரி அப்படிங்கிறது லிக்விடான உணவுகள். அப்ப இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, டீ அப்படிங்கிறத நம்மளால ஏன் விட முடியலன்னா, நம்முடைய விருப்பங்கள் அது அதுவா தான் இருக்கு. ஆசை அதுவா தான் இருக்கு. சுவை அது நம்ம அதுக்கு அடிமையாக்கப்பட்டுட்டோம். அப்ப இந்த காரணங்கள்லாம் இருக்கு. இப்ப இதுலருந்து வெளிய வரணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல விருப்பமா வைங்க. டீ, காஃபி விடணும் அப்படின்னு. எப்ப விருப்பமா வைக்கிறீங்களோ, அத நீங்க தேவையா எடுத்துக்குவீங்க. எப்ப தேவையா எடுத்துக்கொள்ளப்படுதோ, அது நிறைவடையப்படும். எப்ப நிறைவடையுதோ, உங்களால டீ, காஃபி பழக்கத்த விட முடியும்.